அம்மா பேசுகிறேம்மா. மாங்காய் சாதம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலைம்மா. எண்ணெய் ஊற்றிடுங்கம்மா. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த 3 பொருளையும் நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா ஒன்றா போட்டு. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கடுகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டுருங்கம்மா. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுருங்க. போட்டு காஞ்ச மிளகாவும் போட்டுருங்கடா. சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாங்காய் துருவி வச்சுருக்கிறீங்களே அதை போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. வதக்கும் போதே தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்கம்மா. உப்பு போட்டு கொஞ்சமாக பச்சை கருப்பில், கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்கடா. எண்ணெயிலேயே வதக்கிடுங்கடா. அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. அந்த பருப்பு தனியாக வறுத்து வச்சுருக்குறோம்ல, அது சாப்பாடு வடிச்சிட்டு அது கூடவே அந்த பருப்பு பொசிட்டு கொட்டிடுங்கடா. கொட்டு மாங்காய் தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கடா. அவ்வளோ டேஸ்ட்டாக மனமாக நல்லா இருக்குண்டாம்மா. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கெலாம் கொடுத்து அமிச்சிங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுங்கடா. அது கூட ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கடா. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குண்டாம்மா. இதுதாம்மா அம்மாவோட டிப்ஸ்டாம்மா.